ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இயேசுவினுடைய இன்றைய இறைவாக்கு காலங்களையும் நேரங்களையும் வானத்தையும் காற்றையும் பார்த்து அந்தந்த காலத்தினுடைய அருங்குறிகளை அறிந்து கொள்கின்ற நீங்கள், காலம் மாறிக்கொண்டிருக்கின்ற போது கடவுளின் திருப்பிரசன்னத்தை அறியாமல் ஏன் போய்விடுகிறீர்கள் என்ற கேள்வியை இன்று ஆண்டவர் கேட்கிறார். அன்று யூதர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இயேசுவினுடைய தெய்வீக பிரசன்னத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாசரேத்தூர் இயேசுவினிடம் வான்படைகளின் கடவுள் வந்து இறங்கியிருக்கிறார் என்பதை மறந்து போய்விட்டார்கள். எனவே காலத்தினுடைய அறிகுறிகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இன்று கூட காலம் வானத்தினுடைய அருங்குறிகளை பல்வேறு விதமான செயற்கைக்கோள்கள் வழியாய், கால சூழ்நிலை கால கணக்கெடுப்பின் வழியாய், பருவகால ஆராய்ச்சிகள் வழியாய் என்னென்ன விஷயம் எப்பொழுது நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்மானிக்கின்ற ஆராய்ச்சிகளும் பதிவுகளும் மக்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. வானத்தை பார்த்து, வானத்தில் உலவுகின்ற மேகங்களை பார்த்து, அதனுடைய காற்றினுடைய வேகத்தை பார்த்து, எப்போது எந்த தேதியில் எந்த பருவ காலம் தோன்றும் என்பதை உறுதியாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடிய வரலாற்றில் நாம் வாழ்கிறோம். இன்று இந்த காலத்தில் காலத்தின் அருங்குறிகள் என்ன? நாம் வாழுகின்ற வரலாற்றில் கடவுள் என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில், நம்மை சுற்றியிருக்கின்ற வாழ்க்கையினுடைய நபர்களில் கடவுள் நம்மோடு இன்றும் பேசுகிறார். இறை வார்த்தை வழியாய், அவரது பிரசன்னத்தின் வழியாய் இன்றும் கடவுள் பேசுகிறார். சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் விவிலியத்தினுடைய இறை வார்த்தையினுடைய ஒளியில் பார்த்தால் தீர்வுகள் பல கிடைக்கும் அல்லவா? நுண்ணறிவு செயற்கைக்கோள், செயற்கை நுண்ணறிவு என்று ஏஐ என்று சொல்லக்கூடிய சிறப்பான வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையின் ஒளியில் இதனுடைய நன்மை தீமையை அவ்வப்போது ஆராய வேண்டும் அல்லவா? இதனுடைய வளர்ச்சியையும் அவ்வப்போது அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இளையோரனுடைய விசுவாசமும் அறநெறியும் எப்படி புதிய விதமாக சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதை காலத்தின் அருங்குறிகளில் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? வித்தியாசமான முறைகளிலே தீமைகள் இளையோர்களின் மனதில் நுழைகின்ற போது அவற்றை எப்படி வித்தியாசமாக தடுக்க வேண்டும் என்பதை இறை வார்த்தையின் ஒளியில் நாமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? இன்றும் ஆண்டவர் தன் மக்களை தேடி வந்திருக்கிறார். இன்றும் ஆண்டவர் தன் மக்களை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் நம்முடைய வீதிகளில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆலயங்களில் என்றும் பேசுகிறார். நம் வீடுகளில் வந்து தங்கியிருக்கிறார்.
சக்கேயின் வீட்டிற்கு வந்த இயேசு, சீமோனுடைய வீட்டிற்கு வந்த இயேசு, லாசரின் வீட்டிற்கு சென்ற இயேசு, வழியோரத்தில் பார்த்திமேயு குருடனை பார்த்த இயேசு இன்றும் வழியோரங்களில் நம்மையும் பார்க்கிறார், நம் வீட்டிற்கு வருகிறார். அவர் பிரசன்னத்தினால் நம்மிடம் இருக்கின்ற காலத்தின் அறிகுறிகளை எப்படி உருமாற்றிக்கொள்ள முடியும் என்பதை தான் இன்று ஆண்டவர் காலத்தின் அறிகுறிகள் வழியாய் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை எம்மை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். உமது திருமுக ஒளியில் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, சாதாரண மனிதர்கள், ஒன்றுமில்லாத மனிதர்கள், உமது திருவார்த்தை எங்களை வழிநடத்துகிறது, சீர்தூக்கி பார்க்கிறது, கண்டிக்கிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. எனவே ஆண்டவரே, உமது வார்த்தையின் ஒளியில் எங்களை வழிநடத்தும். இந்த காலத்தினுடைய அறிகுறிகளை, தீமைகளை நாங்கள் எப்படி களைய வேண்டும் என்று உமது வார்த்தை எங்களை வழிநடத்துவதாக. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.